தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மை லார்ட் படத்தோட விமர்சனம். மை லார்ட் ராஜமுருகன் தான் இந்த படத்தோட இயக்குனர். ராஜமுருகன் குக்கு, ஜோக்கர், ஜப்பான், ஜிப்சி இப்படிப்பட்ட படங்கள்லாம் கொடுத்தவர். இதுல குக்குவும் ஜோக்கரும் ஓரளவுக்கு அவருக்கு பேர் சொல்ற மாதிரி இருந்த படங்கள். அதுலேயும் ஜோக்கர் அவருக்கு பெரிய விருதுகள் எல்லாம் வாங்கி தந்தது. அந்த தைரியத்துல ஜோக்கர் மாதிரியே ஒரு படம் தரணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போட்டிருக்கு. அதுல இருந்த குரு சோமசுந்தரம் இதுல இரண்டாம் நாயகர், இன்னொரு நாயகர். அது இல்லாம இந்த மயிலாட் படத்துல சசிகுமார் தான் பிரதான நாயகர், கதாநாயகர். என்ன கதை, என்ன களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பாவி கிராமத்து இளைஞன் அவன் ஒரு அபலை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறாப்புல. அதுவும் அவங்க அப்பா தான் இவர் எடுத்து வளர்த்து அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடுறாரு. வள்ளலார் பக்தரான அவர் எங்கும் அன்பு தழைக்கட்டும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் பாடினார் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுக்கு இடமா எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு இழைத்திடக்கூடாது அப்படின்னு வாழ்றாரு. அவரு இந்த குழந்தை எடுத்து வளர்த்ததுனால சசிகுமார் அவரை கிட்டத்தட்ட தன்னோட ஒரு காட்ஃபாதர் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போக அந்த பெரியவர், அவருடைய மகள் தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அங்க இருக்க லேடிஸ்லாம் அங்க இருக்க அந்த காப்பக அம்மனி எவ்வளவு நாள் தான் பெரிய ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கிட்டே இருக்கிறது, நீயும் காலகாலத்துல ஒரு ரேஷன் கார்டை ரெடி பண்ணிக்கிட்டு குடும்ப தலைவியா மாறி இந்த ஆசிரமத்தை விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ளார அன்பு இருக்குது. நான் அப்படியாவது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடாதான்னு. இந்த பொண்ணுக்கு பாக்குற மாப்பிள்ளை எல்லாம் பிடிக்காம இருக்குது. ஒரு கட்டத்துல மாப்பிள்ளை பாக்குற சசிகுமாரையே மாப்பிள்ளையா ஏத்துக்க துணிகிறா அந்த பெண். காரணம், அவங்க அப்பா மீது சசிகுமார் வச்சிருக்கிற பக்தி, சசிகுமார் மீது அவங்க அப்பா வச்சிருந்த நம்பிக்கை. இதுதான் காரணம். இந்த சூழல்ல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்க. அப்போ அவளுக்கு ஒரு வியாதி, அதாவது ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வியாதி. அதுக்காக ரத்த ஏத்த போன இடத்துல அந்த பொண்ணுக்கு எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்துருது. அது இல்லாமல் அந்த வைத்தியம் பண்றதுக்காக சசிகுமார் ஒரு நாலாந்தர வட்டிக்காரர்கிட்ட கடன் வாங்குறாரு. அவர் ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு சசிகுமாருக்கு கிரிக்கெட் பிளேயர் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு கிண்டலா கேலியா அப்படி இருக்காரு. ஆனா காசு வாங்கி திருப்பி கொடுக்க முடியலன்னு அவருடைய சுயரூபம் தெரிய வருது. சசிகுமார விரட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சசிகுமாரும் அவருடைய அந்த காதல் மனையும் ஊரை விட்டு கிளம்பி வேற இடத்துக்கு பஞ்சம் பழைக்க போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டதா சொல்லி, அதுவும் தீப்பெட்டி தொழிற்சாலை தீ விபத்துல செத்து போயிட்டதா சொல்லி, சசிகுமாரும் அதே தீப்பெட்டி தொழிற்சாலையில கொஞ்சம் பெரிய பொறுப்புல இருக்காரு. அந்த உயிரிழப்புக்கான பணம் 4 லட்சம் 8 லட்சம் ரூபாய அடிச்சு தூக்கிடுறாரு. ஊருக்கு திரும்பி ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குற சசிகுமாருக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்னடா அப்படி பண்ணிட்டீங்கன்னு சண்டை போடுறாரு. நீ சத்ததான் அப்படின்னு இருக்காங்க. அப்போ சசிகுமாருக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போய் அவ்வளோ நல்ல வர என் ஒய்ஃபுக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஒய்ஃபும் தேரல, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு இருக்கப்போ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தருக்கு கிட்னி தேவைப்படுதுன்னு சசிகுமாரை தேடி வர்றாங்க. இந்தியாவிலே ரேர் குரூப் ரத்தம் ஏபி நெகட்டிவ். அது ஒரு 2-3 பேருக்கு தான் இருக்குது. அதுல அந்த மினிஸ்டரோட வாரிசுகள் 2 பேருக்கு இருக்குது. இன்னொருத்தன் பீகார்ல ஒருத்தருக்கோ குஜராத்ல ஒருத்தனுக்கோ இருக்குது. இங்க சசிகுமாருக்கு இருக்குது. உன் கிட்னியை கொடுத்தா உனக்கு என்ன வேணாலும் செய்யறோம்னு ஒரு குரூப் நிக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லாம எங்க சின்னம்மா பெரியம்மான்னு ஒரு கோயம்புத்தூர்காரர் அருமையா நடிச்சிருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, சசிகுமார் மனசு இறங்கி கிட்னி கொடுத்தாரா, காசு வாங்கினாரா, கடன் அடைச்சாராங்கிறத காட்டிலும் கடன் தான் நஷ்ட வாங்கி இறந்து போன இப்படி நம்மளை செத்து போயிட்டதா சொல்லி காசு வாங்கிட்டானே ஆனா அவனை பழிவாங்க துடிக்கிறாரு சசிகுமார். அதுக்கு இந்த சென்ட்ரல் மினிஸ்டரோட ஆட்களை எப்படி பயன்படுத்திக்கிறாரு. அது இல்லாம அந்த சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ஒரு பத்திரிகையாளர் குரு சோமசுந்தரம் உதவியோட தான் அந்த கிட்னி ஆபரேஷனுக்கு ரெடி ஆகுறாரு சசிகுமார். அப்படி ரெடி ஆகுறப்போ அந்த பத்திரிகையாளர் அவர் வேலையை காட்டுறாரு. அந்த பத்திரிகையாளர் தான் குரு சோமசுந்தரம். கடைசியில இப்படி ஒருத்தர் நம்பி ஏமாத்த துடிக்கிற உலகத்துல சசிகுமார் இயல்பான கிராமத்து மனிதனா கிளைமாக்ஸ்ல என்ன பண்றாரு, அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் காசால கிட்னி கிடைத்து உயிர் பிழைத்தாரா, இல்ல அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ப கிட்னி கிடைச்சு உயிர் வாழ்ந்தாராங்கிறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும்.
இதை வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. இதுல ராஜமுருகனோட கருத்து, அதுவும் அவர் இடதுசாரி கருத்துக்களை வழிய திணிச்சிருக்கிறாரு. சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படின்ற கதையிலேயே நமக்கு புரிஞ்சு போயிடுது. நம்ம ஊர் நடிகர்கள் எல்லாம் ஒண்ணுக்கு 4 கிட்னியை மாத்தி வச்சுட்டு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கப்போ, அதாவது கிட்னி மாத்தினதுக்கு அப்புறம் குடிக்க கூடாது, குடிச்சா போய் சேர்ந்துருவாங்க என்ன. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னமும் ஸ்டார்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம ஊர் ஸ்டார்கள் எல்லாம் சிங்கப்பூர்லயோ துபாயிலயோ போய் சைனீஸ் கிட்னிய சட்னியோட சீப்பா வாங்கி மாட்டிட்டு வர்ற நம்ம ஊர் நடிகர்கள் எல்லாம் தாக்காம சென்ட்ரல் மினிஸ்டரா, அதுவும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு மத்திய பெண் அமைச்சரை கிட்னிக்காக இப்படி அலைஞ்சாரு அப்படின்னு கதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது நமக்கு தோணுச்சு. ரெண்டாவது, இன்னைக்கு கிட்னி வந்து சல்லுசா கிடைக்குது அப்படிங்கிறப்போ இன்னைக்கு நம்ம ஊர் மினிஸ்டர்களே கிட்னி திருட்டுல ஈடுபட்டதா வழக்குகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கப்போ இவர் சென்ட்ரல் மினிஸ்டரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் குறி வச்சு கதை பண்ணிருக்கிறது மட்டும்தான் அந்த படத்துல வந்து கொஞ்சம் யதார்த்தத்தை மீறியதா இருக்குது. இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முந்தைய கதை அப்படின்னு எடுத்திருந்தா இது வேற மாதிரி இருந்திருக்கும். அதை செய்யாம ஏதோ கரண்ட்ல நடப்புல இருக்கிற மாதிரி எடுத்தப்போ, ஓ எத்தனை படத்துலதான் கிட்னி திருட்டை காமிச்சிட்டு இருப்பீங்க, உடல் உறுப்பு திருட்டுகளை காமிச்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற சலிப்பு ஏற்படுது. சொல்ல வந்த விஷயத்த தன் பாணியில குசும்பா நக்கல் நையாண்டியோட சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல டிராஜடி, படம் முழுக்க சோகத்தை பிழிய பிழிய வர்ற காட்சிகள் நம்மள முன்பாதையில படத்தோட ஒன்றோட மாட்டேங்குது. பின்பாதையிலும் நிறைய திராவையான சீன்கள். இவருடைய திட்டமெல்லாம் அம்பேத்குமார் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவரை வச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்துடணும். ஏற்கனவே இவருக்கு ஜிப்சின்னு ஒரு படம் கொடுத்தாரு, அடுத்து இப்ப இந்த படம் எடுத்துடணும். எப்படியாவது சென்ட்ரல் மினிஸ்டரை தாக்கி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாக்கி மாநில அரசிட்ட விருதுகளையும் வேறு சில விஷயங்களை வாங்கிடணுமோ அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ராஜமுருகனுக்கு, நமக்கு தோணுச்சு. ஆனாலும் சசிகுமார் இயல்பா நடிக்க முயற்சித்து இருக்கிறாரு. அதுல முன்பாதையில அந்த பாட்டு கிட்டலாம் அந்த சுடுகாட்டுல பணமா இருந்து ஏஞ்சி பாடுற பாட்டுலாம் ஆர்டிபிஷியலா இருந்தது. நான் பின்பாதையில கொஞ்சம் கேரக்டரோட உண்ட வைக்கிறாரு. கிளைமாக்ஸ் சசிகுமார்கிட்ட கிளைமாக்ஸ் பிரமாதம் இருந்தா அயோத்தி ஆகட்டும், சமீபம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், கதை சொல்லி ஓகே பண்ணிடலாங்கிற நம்பிக்கையோட போற இயக்குநர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா சசிகுமார் இருக்காரு. இந்த படத்துலயும் கிளைமாக்ஸ் நறுக்கு தெரிந்த மாதிரி மனிதம் நிரம்ப இருக்குது. அதுக்காக வாழ்த்துக்களை சொல்லலாம். அதே நேரம் ஒட்டுமொத்த கதையாவும் பாக்குறப்ப இந்த படம் வந்து ரொம்பவே யாரையோ குறி வச்சு தாக்கியிருக்க மாதிரி இருக்குது. அதுவும் வந்து அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கிறது கேரக்டர் வைஸ் நமக்கு புரியுது. அவங்க வந்து பள்ளத்துல விழுந்தவங்களை கை தூக்கி விடாதுன்னு பிள்ளைங்களுக்கே சொல்றது, நானே பள்ளத்துல விழுந்தாலும் என்னை கை தூக்கி விடாதுன்னு சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு கதை பண்ண மாதிரி இருந்தது. அது மாதிரி சசிகுமாரோட கேரக்டர் எல்லாம் தெரியுது, ஆனா சின்ன தம்பி பிரபு மாதிரி தாலின்னா தெரியலங்கிற மாதிரி எல்லா விஷயமும் சசிகுமாருக்கு தெரியுது, சில விஷயம் மட்டும் தெரியாத மாதிரி ஏன் நடிக்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்துது. அதே நேரம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற அந்த நடிகை அருமையா பண்ணிருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே ட்ரிபிள் பெட்ரூம் படத்துல நடிச்சவங்க, மயிலாட் படத்துல நடிச்சிருக்கிற சைத்ரா சின்னதா ஒரு கேரக்டர் அதுல நடிச்சாங்க. இதுல பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. ராஜமுருகனோட டைரக்ஷனையும் தாண்டி சாண்ட்ரோலோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கா பலமா இருக்குது. ஆனாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கால எவ்வளவு சோகமான காட்சிகளை தூக்கி நிறுத்த முடியும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சலிப்பை தருது. அதே மாதிரி படத்தோட ஒளிப்பதிவு, படத்தொகுப்பால இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். அதே நேரம் ஜெயந்தி அம்பேத்குமார் அவருடைய தயாரிப்புல ஒலிம்பியா மூவிஸ் பேனர்ல அந்த படம் வெளியில வந்திருக்குது. உண்மையாகவே சசிகுமார் இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறதும், அவருக்கு உறுதுணையா குரு சோமசுந்தரம், இந்த ராஜமுருகன் இந்த மாதிரி டைரக்டரும் நடிகர்களும் இருப்பதும் உண்மையா பாராட்டத்தக்கது. அதே நேரம் இன்னும் சொல்ல வந்த கருத்துக்களை நேரடியா சொல்லி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும் தாக்காம எல்லோருக்குமான படமா எடுத்தா மயிலாட் மாதிரி படம் ஓ மை காட் அப்படிங்கிற அளவுல இருக்காது, மை காட் அப்படின்னு கொண்டாடுற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த படத்துக்கு 10க்கு அந்த திரைக்கதை அதை காட்சிப்படுத்தின விதத்துக்காக இல்ல, திரைக்கதைக்காக 6 மதிப்பெண் கொடுத்து விடைபெற பத்திரிகையாளர் RS கார்த்திக். எனது பார்வையில் மயிலாட் படத்துக்கு ஓ மை காட்னு சொல்ற மாதிரி இருந்தாலும் மை காட்னு சில சீன்ஸை பாராட்டுற மாதிரி இருக்கனால 10க்கு 6 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.